அவங்க ரெண்டு அணியினருமே இதை ஏத்துக்கிட்டு அந்த ஒரு நாள் அந்த நாட்டில் வெடிகுண்டு சத்தம் கேட்காமலும் உயிர்கள் போகாமலும் வரும் உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் போரையே நிறுத்திய ஒரு பெருமை நம்முடைய ரோட்டரி சங்கத்துக்கு உண்டு. அதுதான் பெரிய சிறப்பு. இந்த போலியோ சொட்டு மருந்து சாதாரண இல்லைங்க. அதை பத்தி ஒருத்தர் கவிதை எழுதினான், அழகான கவிதை. அம்மா அந்த சொட்டு மருந்தை கொடுக்குறாங்களா, அந்த பிள்ளை குடிக்க மாட்டேங்குதா. அம்மா கேட்கிறாங்க, பாப்பா சொட்டு மருந்து சாப்பிடு, துப்பக்கூடாது. சொட்டு மருந்து உன்னுடைய தொண்டையில போலியோ, இது போலியோ. இப்ப நான் சொல்றது கவிதை கொஞ்சம் கவனமா கேட்கணும். நான் கொடுக்கிறது சொட்டு மருந்து போலியோ, உன் தொண்டைக்குள்ள போலியோ உள்ள போலியோ, ஒருவேளை மருந்தே போலியோ. புரியல, புரியவே இல்லை. சும்மா இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்கார்ந்து கூடாது. முதல்ல சொன்ன போலியோ மருந்து, இரண்டாவது சொன்ன மருந்து உள்ள போலியோ, மூணாவது சொன்னது என்ன, மருந்தே போலியோ. முன்னெல்லாம் குளிர்காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கப்பட்டானே தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்தா உறைஞ்சு போயிருக்குங்க தேங்காய் எண்ணெய். பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தது இல்லை உங்களுக்கு. பார்த்து ஒரு குச்சியை வச்சு அப்படி வச்சு அது கையில வச்சு கரகரன்னு தேய்ச்சி தலையில் தேய்ப்போம். இப்ப அந்த தேங்காய் எண்ணெய் உரைய மாட்டேங்குது. நான் கேட்டேன், பனி இல்லையான்னு கேட்டேன். அது தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னு வருது.